ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் புதுசாக ஆட் பண்ணியிருக்க ஒரு செயல் பகுதி. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயல் 2ல் இருக்குது. இயல் 1எல்லாம் ஏன் போடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இயல் 1எல்லாம் ஏற்கனவே நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோடைய வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். புதுசாக ஆட் பண்ணியிருக்க லெசன்ஸ் வரைக்கும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுல இந்த யூனிட்லயே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவா போட்டுட்டோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணுங்க. இது வந்து ஒரு கவிதை, அதாவது ஒரு செய்யுள் பகுதி. உண்மையை சொல்லணும்னா இந்த இயர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கிஃப்டட் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சிலபஸை குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிலபஸையும் குறைச்சிட்டு ஆட் பண்ணிருக்க சிலபஸையும் ரொம்ப ஈஸியா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். மேகம், பொதுவா மேகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தாட் அந்த மேகத்தை பத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம ஜென்ரலா நமக்கு மேகத்தை பார்க்கும் போது என்ன மாதிரி கற்பனை, என்ன மாதிரி நினைவுலாம் வருமோ அதே மாதிரி நினைவு தான் இவருக்கும் வந்திருக்கு. இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா, மேகத்தை பார்த்து நம்ம ஒரு சில விஷயத்த கத்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எப்பவுமே நம்ம நுழையும் முன் பார்க்கணும். நுழையும் முன் தான் வந்து அந்த லெசனுடைய கண்டென்ட்டா இருக்கும். பொதுவாவே மேகம் நம் கூரையாக இருக்கின்றது. வானத்திற்கு அழகு செய்வது மேகம். பாரதி அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணிக்கிறார். ஓகேங்களா? யாப்பையே மறந்து விடுகிறார். மேகத்தை தூது பொருளாக கவிஞர்கள் கொண்டாடுகின்றனர். மேக சந்தேஷம் என்று காளிதாசன் காவியமே இயற்றினார். மேகம் நம்மை வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது, நமக்கு மழை தருகிறது, நமக்கு அழகு காட்சி வழங்கி வியக்க வைக்கிறது. மேகத்தை பற்றிய கவி பார்வை ஒன்றை காணலாம். என்ன சொல்றாங்க? படிக்கும் போதே புரியுதுல்ல. இப்போ சங்கத்தமிழ் பாடல் எல்லாம் நமக்கு படிக்கும் போது புரியாது, அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு மீனிங் கொடுத்து படிக்கும் போது தான் புரியும். மேகம் அதுதான் வானத்துக்கு அழகா இருக்கு. மேகத்தை பார்க்கும் போது பாரதியார் எப்படி கவிதை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் யாப்பையே மறந்துடுறாரா. யாப்புன்னா ஒன்னும் கிடையாது. இலக்கண முறைப்படி ப்ராப்பரா ஒரு கவிதை எழுதணும், அணி இருக்கணும், அதுக்குன்னு எதுகை மோனை இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்ல. மேகத்தை பார்த்தோன்னே நான் அழகா ஒரு கவிதை சொல்றேன் அப்படின்ற ஒரு யாப்பையே மறந்துட்டு அவரு சொல்றாரு. அதே போல மேக சந்தேசம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது காளிதாசனால இயற்றப்பட்ட ஒண்ணு. ஸோ இதை நம்ம படிக்க வேண்டியது, நோட் பண்ண வேண்டியது. அப்படி ஒரு விஷயத்தையே அவர் இயற்றிருக்காரு. மேகம் வந்து வானத்தை, சூரியனை மறைக்கும் போது நமக்கு நிழல் கிடைக்குது. மேகம் தான் நமக்கு மழை கொடுக்குது. அது அழகாவும் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம மேகத்துக்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாகூர் ரூமி அப்படின்றவர் தான் இந்த பாடலுடைய ஆசிரியர். இவர் என்ன சொல்றாரு? முகமது ரஃபி அப்படின்றதான் இவருடைய இயற்பெயர். இவர் தஞ்சை மாவட்டத்துல பிறந்திருக்காரு. இவர் 80களில் கணையாழி இதழை எழுத தொடங்கியவர். 80களில் கணையாழி 80s அப்படிதான், அதுதான் வந்து 80களில் அப்படின்னு சொல்றாங்க. கணையாழி இதழில் எழுத தொடங்கியிருக்காரு. கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு அப்படின்ற நிறைய விஷயத்துல அவர் இன்வால்வ் ஆயிருக்கார். நிறைய விஷயத்துல அவர் எழுதியிருக்கார். சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர். அப்ப இவர் இன்னும் இருக்காரு. ஓகேங்களா? இயங்கி வருபவர். இவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அப்ப ஆங்கிலத்திலயும் சிறப்பு வாய்ந்திருக்காரு. இவர் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் அப்படின்ற 3 கவிதை தொகுதிகள் இவரால் இயற்றப்பட்டது வெளியாயிருக்கு. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற ஒரு நாவலையும் இவர் எழுதியிருக்கார். இப்போ இவர் இங்க எழுதியிருக்க பாடல் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். மேகங்கள் மென்மையானவை. எல்லாருக்குமே தெரியும், மேகத்தை பார்க்கும் போதே அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதழ் முகிழ்க்கும் மழலையின் கண்ணம் போல் அல்லது காது குருத்து போல. எவ்வளவு மென்மை மேகம் அப்படின்னா, ஒரு சிரிச்சு பேசுற ஒரு குழந்தையோட கண்ணம் மாறி அப்படியே புசு புசுன்னு சாஃப்டா இருக்குமா, இல்லைன்னா அந்த காது குத்துரும் தெரியுமா, அந்த குருத்து இடம், அது போல அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்குமா. மேகத்தோட மென்மைய குழந்தையோட கம்பேர் பண்ணிருக்காரு. எனினும் மேகங்கள் துணிச்சலானவை. அப்படியே அது சாஃப்டா இருந்தாலும் அது ரொம்ப துணிச்சலா இருக்கும்.
முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. அவ்வளவு பெரிய சூரியனையே அது என்ன பண்ணுது, அது வந்து இப்படி கிராஸ் ஆச்சுன்னா சூரியனே மறைஞ்சு நமக்கு நிழல் கிடைக்கும். மேகங்கள் கருணையுள்ளவை. சூரியனே மறைச்சாலும் அது ஒன்னும் அவ்வளவு ஹார்டு, அது பெரிய வாரியர் அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப கருணையானது. ஏன்னா நமக்கு அதுதான் தாகத்தை தீர்க்குது. மேகங்கள் அழகா இருக்கு, கருணையா இருக்கு அப்படின்றதுக்காக அது ஒன்னும் அழகில்லாம இல்ல, அது அழகாவும் இருக்கு. எப்போ மலை முகடுகளில் நடை பயிலும் போது, அந்த அப்படியே இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலை மேல அப்படியே தவிழ்ந்து போற மாதிரி இருக்கும். பருவத்த மலையில கூட பாத்திருக்கலாம் போயிருந்தீங்க அப்படின்னா. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை. அது ஏன் அற்புதம், அதுக்கு தண்ணீரும் இல்ல, அதுக்குன்னு ஒரு தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது மேகங்கள் மிகவும் மென்மையானவை. இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வெறும் மேகத்தை பத்தி மட்டும் பேசல. ஒரு மனிதன் அப்படின்னா என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கணும், அவங்க எங்க தேவையான இடத்துல மென்மையாவும் தேவையான இடத்துல எதிர்த்து பேசவும் தெரியணும், கருணையாவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், சாஃப்டா அதாவது ரொம்ப அற்புதமாவும் இருக்கணும், பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளையும் மேகத்தோட கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு பாடல் இவரு எழுதியிருக்காரு. இப்போ இது வந்து ஒரு புது லெசன்ல புக் பேக் ஆன்சர்ஸும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்ப இந்த லெசன்ல இருந்து புக் பேக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. அந்த பாடத்துல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ஓன் ரைட்டிங் போல எழுதணும். மேகம் அப்படின்ற ஒரு எக்ஸலண்டான கவிதை பார்த்தோம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.